நண்பர்களே, சிஎஸ்கே நிறைய மேட்ச் ஃப்ராடு தனம் பண்ணி மேட்சை ஃபிக்ஸிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபோட்டோவில் வராருல, இவர் பேர் சீனிவாசன். இவர் நம்ம சிஎஸ்கேவோட ஓனர், இந்த பிசிசிஐயோட செயலாளர். இவர் சொல்கிறது தான் ஐபிஎல் கேட்கணும் அப்படிங்கிற பெரிய ரூல்ஸை இவர் வச்சுருக்காரு. இந்த சிஎஸ்கே டீமு எப்போ இந்த ஐபிஎல் மேட்ச்கள்லாம் விளையாடுதோ அப்போது இந்த அம்பையர் இருக்காங்கல்ல, அம்பையரு ராஜஸ்தான்ல இருந்தோ கொல்கத்தால இருந்தோ இல்லை மும்பையில இருந்தோ வந்து அம்பையர் நின்னாங்கன்னா அந்த அம்பையர்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு நம்ம சென்னையில் இருந்த அம்பையர்களை தான் அம்பையர் பண்ண விட்றாரு இவர். அதாவது ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாலே மேட்சை ஃபிக்ஸிங் பண்ணிடுறாரு, சென்னை தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஃப்ராட்தனம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஃப்ளின்டாப் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் இருக்கார், சூப்பரான பிளேயர். அவரை இந்த சிஎஸ்கேல விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட பிளானு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஐபிஎல் டீமும் இந்த ஃப்ளின்டாஃபை எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா நான் ஐபிஎல்லே விளையாட விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு பெரிய கண்டிஷன் போட்டதுனால மும்பையிலேருந்து ஆள் ஃப்ளின்டாஃப் எடுக்கல, ராஜஸ்தான்லேருந்து ஃப்ளின்டாஃப் எடுக்கல, இந்த கொல்கத்தாலேருந்து கூட ஃப்ளின்டாஃப் எடுக்கலைங்க. அதனால் ஃப்ளின்டாஃபை சென்னையில் விளையாட வச்சவர் இவர் தான். நிறைய ஃப்ராட்தனம் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, 2016 2017 நம்ம சிஎஸ்கேவை பேன் பண்ணாங்கல்ல, அதுக்கு காரணமும் இவர் தாங்க. தோனிக்கிட்ட பேசுறாரு, தோனி நீ கேட்சை பிடிக்கிற மாதிரி வரணும், கேட்சை விட்டுறணும்ப்பா, பேட்டிங் விளையாடுற மாதிரி விளையாடணும், அவுட் ஆயிடணும்ப்பா அப்படின்னு நிறைய மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி ஊழல் பண்ணி நம்ம சிஎஸ்கேவை 2 வருஷம் பேன் பண்ண வச்சது இவர் தாங்க. இப்போ இவருடைய பிளான் என்ன தெரியுமா, இதுதான் தோனியோட கடைசி வருஷம், இந்த வருஷத்தோட தோனி வந்து ரிட்டையர்ட் ஆயிடணும், அதனால் இந்த டைமு கப்பு சிஎஸ்கே அடிச்சே ஆகணும், சிஎஸ்கே கப்பு அடித்ததுக்கப்புறம் தோனி கையில் அந்த கப்பை கொடுத்து அழகு பார்த்ததுக்கப்புறம் தோனியை நல்ல முறையாக வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதான் இவரோட பெரிய பிளான். அதுக்காக தான் ஒவ்வொரு மேட்சும் சிஎஸ்கே விளையாடும் போது மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க. நம்ம ஆகுனா சொல்லுவோம், மும்பை இந்தியன்ஸ் வந்து அம்பானி வச்சு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அம்பையர்களெல்லாம் அம்பானி வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு, மும்பை விளையாடும் போது அவுட் ஆனால் கூட அவுட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேலே வதந்திகள் பரப்புகிறோம். அதெல்லாம் உண்மையாக இருந்தாலுமே சிஎஸ்கே இப்படி பண்ணியிருக்கிறதும் உண்மை தான், சரிங்களா? ஆனால் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிக்கோலஸ் பூரன் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து விளையாடுறாரு, நம்ம தோனி நம்ம சிஎஸ்கேக்காக விளையாடுறாரு, ரோஹித் சர்மா 38 வயசுலையும் நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுறாரு. இவங்களாம் எதுக்காக இப்படி விளையாடுறாங்க அப்படின்னா காசு தாங்க. 2 மாதத்தில் கோடிக்கணக்கான காசுகளை சம்பாதிக்கிறதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் ஐபிஎல் தாங்க. அதனால தான் இவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, எந்த கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்து விளையாண்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லா கண்ட்ரியிலேருந்தும் வந்து நம்ம ஐபிஎல் விளையாடுறாங்க. காரணம் காசு சம்பாதிக்கிறாங்க. சரிங்க, நான் இப்போ இந்த சிஎஸ்கே ஊழல் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, மேட்ச் ஃபிக்ஸிங்கை பற்றி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.